அவர் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. ஆதியில் தேவன் ஆதாமை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்தும் வேலையையும் அங்குள்ள மரம் செடி கொடிகளை பராமரித்து அந்த தோட்டத்தை பாதுகாக்கும் வேலையையும் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் ஆதாம் மட்டுமல்லாமல் மனிதர்கள் அந்த வேலையை செய்ய தவறிவிட்டதால் இன்று பூமி வெப்பமடைதல், நிலையற்ற காலநிலை, கடும் வெப்பம், அதிக மழை, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களால் நாமே நமக்கு வாழ முடியாத சூழலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு இரண்டாவதாக மற்றொரு முக்கியமான வேலையை தந்திருக்கிறார். மனிதர்கள் மரணத்திற்கு பிறகு மகிமையான சரீரத்தை பெற்று சாகாமல் நித்தியமாக தேவனோடு வாழ்வதற்காக அவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமாக்கப்படவும் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதே ஆகும். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வேலையிலும் நாம் தவறிவிடாமல் முழு மனதோடு செயல்படுவோமா? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13.